ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு நம்ம உடம்புக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கவும் நம்ம ரத்தத்தோட அளவை என்கரேஜ் பண்ணவும் நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்மளும் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் நம்ம எப்போதும் இளமையாகவும் இருக்கலாம், என்றும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு பீட்ரூட்டு நல்லா பெரிய பீட்ரூட்டாக எடுத்து நான் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய், 10 பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேங்காவை நான் மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஹார்டாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே அரைச்சிடணும். அதுக்கு மேலே நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கிறோம். பீட்ரூட்டையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கிறோம். இந்த குட்டி மிக்சி தான் எங்கள் வீட்டில் நல்லா அரையும், அதனால் நான் இதில் சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய ஜார் இருந்தால் அதில் போட்டு அரைச்சிக்கோங்க. இந்த குட்டி ஜாரு நான் எங்கள் வீட்டில் நல்லா நைஸாக அரைக்கிறதுனால நான் இதில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா ஒரு பவுலில் சேர்த்துக்கணும். இதில் நல்லா தண்ணி கலந்துக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்துக்கிட்டால் நல்லா சாறு நிறையா வரும். ஏன்னா தேங்காய் பால், பீட்ரூட்டோட சாறு எல்லாமே கலந்து வரும். இப்போ நம்ம இதை சேர்த்து இந்த தண்ணி வடிகட்டியில் சேர்த்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நான் இதை இன்னொரு முறை போட்டு அரைச்சி சாறு எடுக்க போகிறேன். இதை 2வது முறையும் அரைச்சின்னு நம்ம தண்ணி ஊற்றி சாறு எடுக்கும்போது இதில் உள்ள சாறு எல்லாம் ஃபுல்லாகவே வந்துடும். எடுத்து இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாறு எடுத்தாலும் இந்த அளவு வந்திருக்கு. இது 4 பேருக்கான அளவு. இதை வந்து நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறோம். ஒரு மிக்சி ஜாரில் பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா ஸ்வீட்காக இதை சேர்க்குறோம். இது அயன் சக்தம் கூட. இது ஸ்வீட் பத்தாது. பேரிச்சம்பழத்தை ஸ்வீட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்கலாம் நல்லா ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதுனால இதில் நான் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழத்தோட இனிப்பும் நாட்டு சர்க்கரையோட இனிப்பும் சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்சியில் அரைச்சி கொஞ்சமாக அதில் சாறை ஊற்றி அரைக்கணும். அப்போ தான் நல்லா பேரிச்சம்பழம் அரைப்படும். அரைச்சி எடுத்து இதை கலந்து எடுத்தால் பீட்ரூட் சாறு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீட்ரூட் ஜூஸ் நம்ம இந்த அளவு எடுத்து நம்ம குடிக்கும் போது நல்லா ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். ஓகே பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.